என் உயர்வின் மேன்மையெல்லாம் சர்வ வல்லவரும் சாவை வென்றவருமாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. இன்னைக்கு நம்ம யோபை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். தேவன் கொடுத்த வெளிப்பாடை பற்றி பார்ப்போம். பிப்ரவரியில் ஏன் ஒரு நாள் காணாமல் போகுது அதை பற்றி பார்ப்போம். யோபு தான் பிறந்த நாளை சபிச்சான் கோவப்பட்டு, ஏன் எனக்கு இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி. யோபு 3வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறதே யோபு தன் பிறந்த நாளை தன் வாயை திறந்து சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால் அப்படின்னு தான் அந்த அதிகாரமே ஃபஸ்ட்டு 2 வசனம் ஆரம்பிக்கும். அடுத்து அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, அந்த நாள் கரைப்படுத்தப்படுவதாக, மப்பும் மந்தாரமும் அந்த நாளை கரைப்படுத்துவதாக, மரண இருளின் அந்தகாரம் அந்த நாளை மூடுவதாக அப்படின்னு சொல்லி எல்லா விதமான சாபத்தையும் அந்த நாள் மேலே போட்டு அவன் ஏதோ டென்ஷனில் ஏதோ வேற ஒருத்தவங்க மேலே இருக்கிற டென்ஷனை வேற யார்கிட்டயோ போய் காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி அவன் போய் அந்த நாளை பிடிச்சி பக்காவாக டேமேஜ் பண்ணிடுறான். அதில் 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் தான் அந்த நாள் சந்தோஷப்படுகிற நாளாக இராமலும் மாதங்களின் கணக்கிலே அந்த நாள் சேராமலும் போவதாக அப்படின்னு சொல்லிடுவான். அடுத்து 8வது வசனத்தில் தான் முக்கியமான ஒரு வசனம். அவன் சொல்கிறான், நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதானை எழும்ப பண்ணுகிறவர்களும் அந்த நாளை சபிப்பார்களாக, தான் பிறந்த நாளை. அடுத்து 10வது வசனம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் உண்டான நட்சத்திரத்தெல்லாம் சபிச்சிருவான். 11வது வசனத்தில், நான் பிறந்த என் கற்பத்தின் வாசலை அதை அடைக்காமல் போனது என்ன, நான் இப்படி எதுக்கு பிறந்திருக்கணும், நான் பிறக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு அவன் தனக்கு நடந்த எல்லா வேதனையின் உச்சத்துலையும் அவன் கொட்டின அந்த அதிகாரம் தான் அந்த 3வது அதிகாரம். ஏன் இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறோன்னா, அந்த 6வது வசனத்தில் ஒரு நாள் அது மாதங்களின் கணக்கிலே சேராமல் போவதாக, 3:6 அதிகாரம் யோபு 3:6 அவன் அப்படி சொல்லியிருப்பான். மாதங்களின் கணக்கிலே அது சேராமல் போவதாக. பிப்ரவரியில் ஒரு நாள் கிடையாது. லீப் ஆண்டுகளில் மட்டும் பிப்ரவரியில் 29 நாள் வரும். ஆக்சுவலாக ஒரு மாதத்துக்கு 30 நாள் 31 நாள் வரும். மற்ற எல்லா காமன் மாதத்துக்கும் மற்ற சாதாரண மாதங்களுக்கெல்லாம் 29 நாள், லீப் ஆண்டுகளில் லீப் இயர்னு சொல்லுவாங்க, 29 நாள் வரும். மற்ற சாதாரண வருஷத்துலலாம் 28 நாள் வரும் பிப்ரவரிக்கு. அப்போ ஒரு நாள் காலண்டர்லேருந்தே காணாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி பேசுகிறான், சபிக்கிறான். பிப்ரவரியில் ஒரு நாள் இல்லை. ஒரு நாள் இருந்திருந்தால் அது பிப்ரவரி 30 தான் இருந்திருக்கணும். அந்த நாள் இருக்கிறதுக்கு இல்லாமலே போகலாம் அப்படின்ற அளவு அந்த நாள் அவன் சபிச்சு பேசிடுவான். ஒரு மனுஷன் ஒரு நாளை சபிச்சான்னா அந்த நாள் காணாமல் போகுமா? காணாமல் போக வாய்ப்பு இருக்கா? ஒரு மனுஷனோட சாபத்துக்கு இவ்வளோ பவர் இருக்கா? இவ்வளோ நடக்குமா ஒரு மனுஷன் டென்ஷன் ஆகி பேசினா? கிடையாது. அடுத்து 8வது வசனத்தில், லிவியாதானை எழும்ப பண்ணுகிறவர்கள். லிவியாதான்னா என்னது? டிராகனை உண்டாக்குனது யாரு? சர்வ வல்லவரும் சாவை வென்றவருமாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சாவாமையை சால்வையை போல உடுத்தி இருக்கிறவர், அவர் தான் டிராகனை உண்டாக்குனார். லிவியாதானை எழும்ப பண்ணுகிறவர்கள் அந்த நாளை சபிப்பார்களாக அப்படின்னு சொல்கிறான் 8வது வசனத்தில். 3:8 யோபு 3:8 அப்படி சொல்கிறான். இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலையும் டிராகனை எழுப்ப முடியாது. அது முன்னாடி நிற்கிறதுக்கே யாருக்கும் தெம்பு கிடையாது. 41வது அதிகாரம் ஃபுல்லாக டிராகனை பற்றி தேவன் வெளிப்படுத்தியிருப்பார். தேவன் யோபுக்கிட்ட கேள்வி கேட்டிருப்பார். அவன்கிட்ட போய், நீ புருஷனை போல இடை கட்டிக்கொள், நான் உன்கிட்ட கேட்பேன், நீ மறு உத்தரவு சொல்லுன்னு ஆரம்பிக்கும்ல. அதுலேருந்து அப்படியே கண்டினியூவாக வர்ற அதிகாரத்தில் ஒன்று தான் 41வது அதிகாரம். அவன்கிட்ட ஏகப்பட்ட கேள்வி லிவியாதானை பற்றி கேட்பார், டிராகனை பற்றி கேட்பார். இன்றைக்கி நம்ம டிராகனை பற்றி தான் பார்க்க போகிறோம். லிவியாதானை நீ மூக்கணாங்கயிறு போட்டு கட்டிடுவியா? அதன் தாடையை நீ குத்த முடியுமா? அநேக அம்புகளினால் நீ அதன் தோலை எறிவாயோ? அதன் தோலை கிழிப்பாயோ? அதுக்கு நீ கடிவாளம் போட்டுருவியா? நீ ஒரு குருவியோடு விளையாடுகிறது போல அதனோடு விளையாடி அதை உன் பெண் மக்கள் அண்டையிலே நீ கட்டி வைப்பாயோ? அப்படின்லாம் யோபுவை பார்த்து கேட்குறாரு. அடுத்து
அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ, அதை சதா காலங்களிலும் நீ அடிமை கொள்ளுவாயோ அப்படின்லாம் கேட்குறாரு. அடுத்து அதோட தன்மையை பற்றி விளக்குறாரு. அதோட பல்லுகள் எல்லாம் மகா அரணிப்பான வரிசையாக இருக்கிறது. அதுக்கு ஒன்றுக்கு ஒன்று இடையில காற்று கூட போக முடியாத அளவு அது அது அப்படி அப்படி டைட்டாக இருக்குது. அது தும்முகையில் ஒளி வீசும். அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவம் போல் இருக்கிறது. அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்ட அக்கினி பொறிகள் பறக்கும். அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும். அதன் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும். எரிகிற சட்டியிலும் கொப்பரையிலிருந்து வர்ற புகை போல் அதன் நாசியிலிருந்து புகை கிளம்பும். எப்படின்னா, அந்த சாப்பாடு வச்சுருப்பாங்கள, வீட்டில் சோறு கொதிக்க வச்சுருப்பாங்க, ஏதாவது வச்சுருப்பாங்க அடுப்பில், மேலே புகை வரும்ல, கை வச்சு பார்த்தா, அதெல்லாம் பண்ணி அடி வாங்கியிருப்பானுங்க அம்மாக்கிட்ட, சின்ன பிள்ளையில நிறைய பேர். அது மாதிரி எப்பயுமே அது மூச்சு விடும்போது அது மூக்கிலேருந்து புகை இப்படி தான் வருமா டிராகனுக்கு. அது அதன் கழுத்திலே பலன் குடியிருக்கும். அதன் முன் பயங்கரம் கூத்தாடும். அது ஈட்டியின் அசைவை இகழும். அது 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 தாக்குகிறவனுடைய பட்டயம், கத்தி, கவசம் எதுக்குமே அதை அசையாது. அது நெஞ்சு கல்லை போல இருக்கும். அது நெஞ்சு எந்திரத்தின் அடிக்கல்லை போல கெட்டியாக இருக்கும். ஏதாவது பெரிய பெரிய மிஷின் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு அடியில் வச்சுருப்பாங்கள்ல கல், அந்த மிஷினை தாங்கி பிடிக்கிறதுக்கு, அது மாதிரி அதோட நெஞ்சு இருக்குமா. ப்ரூஸ்லியவே மிஞ்சிருச்சின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அடுத்து என்னென்னா, அதுக்கு அது நிர்பயமாக இருக்கும்படி உண்டு பண்ணப்பட்டது. அது அது தேவனுடைய கரத்தின் கிரிகளில் பிரதான கிரின்னு அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக பூமியிலே தேவன் படைத்த படைப்புகளிலே ஒரு அருமையான படைப்பு தான் டிராகன். அடுத்து தேவன் கடைசி வசனம், அந்த 41ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் என்ன கேட்குறாருன்னா, அது அகங்காரமுள்ள ஜீவனுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அதன் மேல் உன் கையை போடு, யுத்தத்தை நினைத்துக்கொள், இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய் அப்படின்னு ஊடால சொல்லுவார். ஊடால ஒரு வசனத்தில் இப்படி இருக்க அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க என் முன்பாக நிற்கத்தக்கவன் யார் அப்படின்னு தேவன் கேள்வி கேட்பார் யோபுக்கிட்ட. இதை வெளிப்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஓகே. அடுத்து நம்ம கொஞ்சம் லைட்டாக சாவாமையை பற்றி பார்ப்போம். சாவாமை பற்றி தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சாவாமை அப்படின்னா, சாவாமை எதிர்க்கிறவங்களுக்கு, அதாவது என்னென்னா, ஆக்சுவலி சாவாமையை எதிர்க்கிறவங்க எல்லாரும் தேவன் சாவாமையாக அவர் சாவாமல் இருக்கிறாருன்றதை நம்புறதே எப்படி இருக்கும், அவங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். கிறிஸ்தவத்தோட அஸ்திபாரமே சாவாமை நிமித்தம்தான் ஆரம்பிக்கவே செய்யுது. நான் என் கடவுள் இப்போ உயிரோடு இருக்கிறாரு, அவர் ஜீவனோடு இருக்கிறாரு, மரிக்காமல் இருக்கிறாரு. இயேசு மனுஷ சாயலானார் தேவன், இயேசுவா மாறினார், இயேசு மரிச்சிட்டு திருப்ப உயிர் தெளிந்தார். அதை நான் நம்புறதுக்கு எனக்கு ஒரு மெயின் பாயிண்ட்டே எனக்கு சாவாமை தான். சாவாமை எதிர்க்கிறவர்களுக்கு தேவன் மேலே உள்ள நம்பிக்கையே வீணாக இருக்கும். அது அவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கும். எப்படி சாவாமை எதிர்த்துட்டு என் தேவன் சாவாமல் இருக்காருன்னு நான் எப்படி நம்ப முடியும்? இதை தான் தேவன் கேட்குறாரு. அது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ப முடிகிறத செஞ்சால் கடவுள் கிடையாது, நம்ப முடியாததை செஞ்சால் தான் அவர் கடவுள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்னு அவர் உங்களுக்கு சொல்லலையா? நமக்கு எதை வேணுமோ நம் மன விருப்பத்தின்படி செய்கிற கர்த்தர். நீ சமாதானத்தோட போ, நீ வேண்டி கொண்டபடியே உனக்காக கடவுள்னு அவர் சொன்னதில்லையா? ஏன் நமக்கு நல்லதே தெரிய மாட்டேங்குது? அவர் சாவாமையை சால்வையை போல தரித்திருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், அவர் சாவை வென்றவர். அவரோட பிள்ளைங்களா நம்மளும் இருந்தால் ஏன் முடியாது? அவரை நம்புனா என்னன்னாலும் முடியும். அவர் நம்மளை எப்படினாலும் மாற்றுவார், எப்படினாலும் வாழ வைப்பார், எதை வேணால் நமக்கு தருவார் இந்த பூமியில். அவருக்கு ஒரு செகண்டு போதும், நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு செகண்டு போதும். ஆனால் இந்த பூமி அதை ஏற்றுக்கணும், இந்த உலக மக்கள் ஏற்றுக்கணும். ஆமாம், ஃபஸ்ட்டு நான் அதை ஏற்றுக்கணும். இதுக்கெல்லாம் நான் தகுதியானதுக்கப்புறம் தான் எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு உச்சியில்.
யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் அப்படி தான் உயர்வை தந்து கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு. என் பாதுகாப்பு முக்கியம், என்னோட பலன் எல்லாமே முக்கியம். எல்லாத்தையும் பார்த்து தான் அவர் ஒருத்தனை ஆசீர்வதிக்க செய்கிறாரு. தேவனுக்கு சித்தமான அடுத்து அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஆசீர்வாதம் எப்படியெல்லாம் என்னென்னலாம் தகுதின்றதை விட தகுதி கிடையாது, ஏற்ற வேலை, த ரைட் டைம். தேவனுக்கு டைம் ஒரு மேட்ரே கிடையாது. தேவனுக்கு 1000 வருஷம் ஒரு நாள். தேவனுக்கு அந்த ஏற்ற வேலை அவர் தன் வாயினால் விளம்பினதில் மாறாமலும் அவர் பேசினார்னாலே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்காக தான் நமக்கு வாக்குத்தத்தம் தர்றாரு. அவர் பேசிட்டாலே அது முடிஞ்சிருச்சு. அது ஏற்ற வேலை வரும்போது அது உண்டாகும். எனக்கு ஏதாவது கொடுப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டாரு. அந்த சரியான டைம் வரும்போது அது எனக்கு கைக்கு சேர்ந்துடும். அவ்வளோதான். சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.